சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். வாவ், வாட் அன் இன்கிரெடிபிள் மூமெண்ட். வணக்கம் மக்களே. கடந்த பிப்ரவரி 2024 ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை சந்திக்க போகுதுன்னு அன்று யாருக்குமே தெரியலை. மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டில் கட்சி தொடங்கின 2 வருடங்களில் ஆட்சியை பிடித்தது எப்படி? மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த ஜனநாயகன் இத்தகைய அசாத்திய சாதனைகளை நிகழ்த்தியது எப்படி என்பதை இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 1992 ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இந்த நாளைய தீர்ப்பு என்கிற திரைப்படம் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு மாபெரும் வெற்றியையும் பெற்றுத்தரவில்லை. அதற்கு மாறாக விஜய் அவர்களுக்கு விமர்சனங்களையே தேடி தந்தது. விஜய் அவர்கள் விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் தோண்டு போனதில்லை. அதே நேரத்தில் இந்த விமர்சனங்கள் விஜய் அவர்களின் வாழ்க்கையை முடிவு செய்யவும் இல்லை. தன்னுடைய நடிப்பு திறமையினாலும் நடன திறமையினாலும் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நடித்து வந்தார். 1996 ஆண்டு வெளிவந்த பூவே உனக்காக திரைப்படம் விஜய் அவர்களின் திரைவாழ்வில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. குறிப்பாக 90களின் காலகட்டங்களில் விஜய் அவர்கள் நடித்த பல்வேறு காதல் திரைப்படங்கள் மக்களால் பரவலாக ரசிக்கப்பட்டு இளைஞர்களிடையே ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாக காரணமாக அமைந்தது. அந்த காலகட்டங்களில் வந்த விஜயின் திரைப்படங்கள் அனைத்தும் இன்று வரை மக்களால் நினைவு கூறத்தக்கவை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2002 ஆண்டு நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழன் என்கிற திரைப்படத்தில் நடித்திருப்பார். துடிப்புமிக்க இளைஞராகவும் கண்முன் நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கிற வழக்கறிஞராகவும் சிறப்பாகவே நடித்திருப்பார். இந்த திரைப்படம்தான் நம்முடைய இளைய தளபதி அவர்கள் முதலாக நடித்த அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல், இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது இருக்காங்களா? இல்ல சார். அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போட்டு குடிச்சு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாபமா செத்து போயிருக்காங்க. இதுவரை காதல் கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் நடித்து வந்த இளைய தளபதி விஜய் அவர்கள் திருமலை என்கிற திரைப்படத்தின் மூலமாக ஆக்ஷன் வேடங்களில் நடிக்கத் தொடங்கினார். அதன் பிறகு பல்வேறு ஆக்ஷன் திரைப்படங்களில் நடித்து வந்தார். இதன் மூலமாக விஜய் அவர்களை முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் பார்க்க முடிந்தது. விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். தன்னுடைய ரசிகர்களிடையே மிகவும் நல்ல ஒரு இணக்கமான உறவு இருந்தது. இதை பற்றி அவரே ஒரு காணொலியிலும் தெரிவித்திருந்தார். அதெல்லாம் பண்ணுவேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஃபேன்ஸை மீட் பண்ணுறது. சண்டே நான் ஷூட்டிங் பண்ணாதது காரணமே இதுதான். ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்கு தான். எங்கள் வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவேன். சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன், சும்மா பேசுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் சைன் பண்ணுறது, சும்மா ஜென்ரலாக அவங்க படத்தினுடைய அவங்களுடைய கமெண்ட்ஸ் அதெல்லாம் உட்காந்து கேட்பேன். அதெல்லாம் ரொம்ப. விஜய் அவர்களின் ஆக்ஷன் திரைப்படங்களில் ஏராளமான சென்டிமெண்ட் காட்சிகள் நிறைந்திருந்தன. எனவே விஜய் அவர்களுக்கு ஏராளமான பெண் ரசிகர்களும் உருவாகினர். காலப்போக்கில் விஜய் அவர்கள் அனைவரும் ரசிக்கும்படியான முன்னணி நடிகராக வளர்ந்து வந்தார்.
ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். விஜய் அவர்கள் பொது தளங்களில் மக்களுக்காக குரல் கொடுப்பது மற்றும் தன்னார்வ உதவிகளை தொடர்ந்து செய்து வந்தார். எனவே விஜய் அவர்கள் நிச்சயம் அரசியலுக்கு வருவார் என்று அப்பொழுதே எதிர்பார்க்கப்பட்டது. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? யாருக்கு தெரியும். கடந்த 2009ஆம் ஆண்டு விஜய் அவர்களின் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு நற்பணிகளை விஜயின் மக்கள் இயக்கம் செய்து வந்தது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் மக்கள் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை அளிக்கும் என விஜய் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் விஜய் அவர்களின் திரைப்படங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான சுறா திரைப்படத்தின் போஸ்டரில் சுறா த லீடர் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும். இந்த வாசகம் அப்போதைய அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியது. விஜய் அவர்களின் 50வது திரைப்படமான சுறா மாபெரும் தோல்வியை சந்தித்தது. இதனால் விஜய் அவர்களின் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெளியாவதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் நடித்த தலைவா திரைப்படத்தின் போஸ்டரில் தலைவா டைம் டு லீட் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. இது மீண்டும் அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த தலைவா திரைப்படம் வெளியாவதில் தாமதமும் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் வெளியிடப்படாமல் வெளி மாநிலங்களிலும் மற்றும் வெளிநாட்டிலும் திரையிடப்பட்டது. எனவே இந்த பிரச்சனையை சரி செய்ய விஜய் அவர்கள் தனது தந்தையுடன் இணைந்து அப்போதைய முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களை கொடநாடு சென்று சந்திக்க முயற்சித்திருப்பார். இது குறித்த காணொலி ஒன்றையும் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்திருப்பார். 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ கடந்த 2017ஆம் ஆண்டு வெளிவந்த மெர்சல் திரைப்படத்தில் நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியா பற்றிய வசனங்களை பேசியிருப்பார். இது ஆளும் பாஜக தரப்பினரிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எனவே ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியா குறித்த வசனங்களையும் காட்சிகளையும் நீக்கும்படி பாஜகவினர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்க்கார் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகளும் வசனங்களும் அப்போதைய ஆளும் கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எனவே அப்போதைய ஆளும் கட்சியினரான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சர்க்கார் திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு சென்று விஜய் அவர்களின் பேனர்களை உடைப்பது மற்றும் விஜய் அவர்களின் கட்டவுட்டை உடைப்பது என பல்வேறு செயல்களை செய்து வந்தனர். குறிப்பாக இந்த திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோஷங்களையும் எழுப்பினர். இது விஜய் ரசிகர்களிடையும் மற்றும் பொதுமக்களிடையும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சர்க்கார் திரைப்படத்தின் ஒரு காட்சியில் இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியல்வாதியை நோக்கி ஒரு சவால் விடுவார். அதாவது 234 தொகுதிகளிலும் என்னுடைய வேட்பாளரை நிறுத்துவேன் என்பதே அந்த சவாலாகும். நிஜ வாழ்க்கையில் அந்த சவாலை நிகழ்த்தி காட்டியது உண்மையில் தளபதியின் மேஜிக் என்றுதான் சொல்ல வேண்டும். நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன். 234 எம்எல்ஏ 36 மினிஸ்டர்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க கையில வச்சிருக்க பேப்பர். ஏன் ஒருத்தனை எதிர்த்து ஒரு தொகுதியில நின்று உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் யாரையும் நிறுத்துறேன். உங்களுக்கு அவ்வளவு பணம் இருக்கா? கடந்த 2020ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் மாஸ்டர் திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் பங்கேற்ற போது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இந்த விசாரணை தேவையற்றது எனவும் விஜய் அவர்கள் ஆளும் தரப்பினரால் குறிவைக்கப்படுகிறார் எனவும் அப்போது மக்களால் பரவலாக பேசப்பட்டது. இந்த விசாரணைக்கு பிறகு விஜய் அவர்கள் அரசியலில் குதிப்பார் எனவும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு உள்ளது எனவும் அப்போது பரவலாக பேசப்பட்டது. எனினும் விஜய் அவர்கள் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு விஜயின் மக்கள் இயக்கம் உள்ளாட்சி தேர்தலில் நின்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றது. விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் நல இயக்கம் தேர்தலில் நின்ற பொழுது விஜய் அவர்கள் தேர்தலில் தனக்கான ஆதரவு மக்களிடையே எப்படி உள்ளது என்பது குறித்து பரிசோதனை செய்கிறார் எனவும் விஜய் அவர்களின் மக்கள் நல இயக்கம் பெரும்பான்மையான இடங்களில் வென்ற பொழுது விஜய் அவர்களுக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு உள்ளது எனவும் பரவலாக பேசப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் எஜுகேஷன் அவார்ட்ஸ் என்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருப்பார். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில்
விஜய் அவர்கள் அரசியல் பற்றியும் கல்வி பற்றியும் அரசியலில் இளைஞர்களின் பங்கு பற்றியும் பல்வேறு விதமான விஷயங்களை நேரடியாக பேசியிருப்பார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது உறுதியாகிவிட்டது என்பதாக விமர்சகர்களும் பொதுமக்களும் கணிக்க தொடங்கினர். உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்குங்க. உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அதை மட்டுமே கேளுங்க. அனைவரும் எதிர்பார்த்ததைப் போலவே கடந்த பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை வெற்றிகரமாக தொடங்கினார். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வந்தார். அப்பொழுது இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை எனவும் இந்த தேர்தலின் முக்கியத்துவம் குறித்தும் அப்போதே பேசியிருந்திருப்பார். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்துவிட்ட பின்பு தன்னுடைய எதிரி யார் என்பதை தெளிவாக தீர்மானித்துவிட்ட பின்பே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு. தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஆளுங்கட்சி பற்றியும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் நேரடியாகவே விமர்சனம் செய்தார். இன்னொரு காமெடி வேற. அது என்னடான்னா, அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில, இன்னைக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. விஜய் அவர்கள் தான் அரசியலில் வெற்றி பெறப்போவதை உறுதியாக நம்பினார். தான் ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே ஆளுங்கட்சியினருக்கு அளித்தார். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம், நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. திமுக தோக்க போறது உறுதி. அதனால தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது எனினும் 75 வருட திராவிட கட்சிகள் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை. விஜய் அவர்களுடன் இருப்பது வெறும் ரசிகர் படை எனவும் கூட்டம் ஓட்டாக மாறாது எனவும் விஜயுடைய வேட்பாளர்கள் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் எனவும் விஜய் அரசியலில் அனுபவம் இல்லாதவர், எனவே மக்கள் விஜயை நிச்சயமாக நிராகரிப்பார்கள் என்று திராவிட கட்சிகள் முழுமையாக நம்பினர். எனினும் விஜய் என்னும் ஒற்றை மந்திர சொல் அனைத்து நம்பிக்கைகளையும் சுக்குநூறாக்கியது. தனியா முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்லட்டும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று 230 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேக்கா தோல்வி அடைகிறது. 6ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரதான் போகுது. விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தியா, திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஐயோ, தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவார். அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியா எங்க நடந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு
தேர்தல் பிரச்சாரத்தின் போது இலவசங்களை அனுபவிக்கும் மக்களை பற்றி அமைச்சர் ஒருவர் விமர்சனம் செய்திருந்தார். இதனை பற்றி விஜய் அவர்கள் வெளிப்படையாக கண்டித்தார். மேலும் மக்களுக்காக நான் இருக்கிறேன், மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்று உரக்க பேசினார். அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான், அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே தேர்தல் நாள் வந்தது. வழக்கமான இருமுனை போட்டியாக இல்லாமல் இந்த முறை விஜய் அவர்களின் வருகை சற்று எதிர்பார்ப்பை கூட்டியது. இளைஞர்களிடையே விஜய் அவர்களுக்கு பலத்த ஆதரவு இருந்தது வெளிப்படையாகவே தெரிந்தது. எனினும் அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட ஆட்சி தொடரும் எனவும் திராவிடம் 2.0 தயாராகி கொண்டிருக்கிறது எனவும் அறிவித்தார். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியானது. விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்று தமிழக அரசியலின் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவானது. விஜய் அவர்கள் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். 108 இடங்களை வெற்றி பெற்ற போதிலும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் ஆட்சி அமைப்பதில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகள் வந்த சில நாட்களுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் மற்றும் IUML ஆகியோரின் ஆதரவோடு விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியாசனத்தில் அமர்ந்தார். தமிழக அரசியலின் வரலாற்றை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மாற்றி எழுதினார். கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே ஆட்சியை பிடித்த அந்த ரகசியம்தான் என்ன? வாங்கள் அந்த ரகசியத்தை பார்க்கலாம். விஜய் அவர்களின் ஆன்ஸ்கிரீன் இமேஜ் மக்களிடையே நல்ல இணைப்பில் இருந்தது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கே இத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எம்ஜிஆரை போலவே மக்கள் இந்த நூற்றாண்டில் விஜயை நம்ப தொடங்கினர் என்பதே மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்த பின்பு எதையும் புதிதாக தொடங்கவில்லை. விஜய் அவர்களின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஏற்கனவே விஜயின் மக்கள் இயக்கத்தில் இணைந்திருந்தனர். விஜயின் மக்கள் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக இயங்கி வந்தது. அந்த மக்கள் இயக்கங்கள் அனைவும் அரசியல் இயக்கங்களாக மாற்றப்பட்டன. 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக இணைய முடியும் என்கிற விதி இருப்பதால் இந்த 1 கோடி வாக்காளர்கள் இணைந்தது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மற்றும் ஜென்சி வாக்காளர்கள் இடையே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. எனவே பெரும்பாலும் இளம் வாக்காளர்கள் விஜய் அவர்களை எந்த ஆட்சேபனையும் இன்றி நேரடியாக தெரிவு செய்தனர். தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை அரசியல் மாற்றம் எதுவும் நிகழ்ந்ததில்லை. 75 வருட திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக இருவருமே மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வந்தனர். எனவே தமிழக அரசியலில் மாற்றத்திற்கான வெற்றிடம் இருப்பதாகவே மக்கள் உணர்ந்தனர். மாற்றத்திற்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மக்கள் யோசித்து கொண்டிருந்த வேளையில் விஜய் அவர்களின் வருகை ஒரு சிறப்பான தருணமாக அமைந்தது. எனவே மாற்றத்தை விரும்பிய மக்கள் நேரடியாக விஜயை தேர்ந்தெடுத்தனர். விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது முதல் தற்போது வரை பெரும்பான்மையான மக்களிடையே விஜய் அவர்களின் செயல்பாடு நல்ல வரவேற்பையே பெற்றிருந்தது. புதியதாக ஆட்சி கட்டிலில் அமர்பவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அதே பிரச்சனையே தமிழக வெற்றி கழகமும் சந்தித்தது. எனினும் அனைத்தையும் சரி செய்வதற்கான நோக்கத்துடன் தமிழக வெற்றி கழகம் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் மென்மேலும் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தை வெற்றி பாதையில் நிச்சயம் அழைத்து செல்வார். தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
விஜய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சினிமா வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் பல்வேறு பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் சந்தித்த போதிலும் அனைத்தையும் முறியடித்து வெற்றி பெறும் ஆற்றல் அவருக்கு உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே. மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த ஜனநாயகன் அரசியல் வாழ்வில் இன்னும் மென்மேலும் சாதனைகள் புரிந்து வெற்றி வாகை சூட நெக்ஸஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம்.